ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் மின்சார ரயில்கள் இயக்க மின் கம்பங்கள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாம்பன் ரயில் பாலம் வழியாக மின்சார என்ஜின் பொருத்தப்பட்ட ரயில்களை இயக்குவதற்காக நூற்றுக்கணக்கான மின் கம்பங்கள் புதிய பாலத்தின் தண்டவாளத்தின் அருகே நிறுவப்பட்டு அதில் உயர் மின்னழுத்த வயர்கள் இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ரயில் தண்டவாளத்தில் ஏற்படும் அதிர்வுகளை கண்டறிய ஸ்கேனர் மெஷின் பொருத்தப்பட்ட ரயில் என்ஜினை பாலம் வழியாக மண்டபம் ரயில் நிலையம் முதல் பாம்பன் ரயில் நிலையம் வரை இயக்கி சோதனை செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விசாரணைக்கு அழைத்துச் சென்று விடிய அரசின் ஏவல் துறை தன்னை அடித்து துன்புறுத்தியதாக இளைஞர் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். தெற்குப்பாளையத்தைச் சேர்ந்த அருண் பிரசாத் என்ற இளைஞர் தையல்காரராக பணிபுரிகிறார். இவரது வீட்டினருக்கும் அருகில் வசிக்கும் பெண் ஒருவருக்கும் இடையே இடப்பிரச்சினை இருந்துள்ளது. இதுகுறித்து அந்த பெண் புகார் அளித்துள்ளார். அதனையடுத்து பல்லடம் காவல்துறையினர் தன்னை காவல் நிலையம் அழைத்துச் சென்று கம்பியால் இரு கைகளையும் கட்டி வைத்து கடுமையாக தாக்கியதாகவும் அதற்கு சிகிச்சை பெற அரசு மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களும் அனுமதி மறுப்பதாகவும் அவர் வருத்தத்துடன் கூறினார். தான் தோன்றித்தனமான விடிய ஆட்சியில் விதிமுறைகளை எதிர்பார்த்தால் சாமானியர்களுக்கு ஏமாற்றம்தானே மிஞ்சும் என விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். ஸ்டேஷனில் இன்னைக்கு என்னை 2 பேர் போலீஸ் காலையில் 7 மணிக்கே என்னை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்காமையே என்னை வச்சு அடிக்கிறாங்க. மேலே கூப்பிட்டு போய் 3 போலீஸ்காரங்க இவ்வளோ பெரிய ஓசில் மஞ்சள் கலர் ஓசில் வச்சு இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது அதை வச்சு அடித்தாங்க. எனக்கு காலில் இப்படி கம்பியில் தொங்க விட்டு கீழே உட்கார வச்சு காலை நீட்ட சொல்லி அதில் அடித்தாங்க. இழுத்து அடிக்கிறாங்க. என்னால் நிற்கவே முடியல. நான் டெய்லராக வேலை செய்கிறாங்க. கம்பெனியில் போனால் பெடலும் கூட மிதிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குதுங்க எனக்கு வலி, சரியான வலி. கையிலேயே இன்றைக்கி அடித்தாங்க. 3 தடவை அடிச்சுக்கிறாங்க. எனக்கு சரி அடித்தாங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திடீரென 3 முறை பயங்கர வெடிசத்தம் தொடர்ந்து கேட்டதோடு வீடுகளில் அதிர்வுகள் உணரப்பட்டதால் சுற்றுப்புற கிராம மக்கள் அச்சமடைந்தனர். தாராபுரம் சுற்றுப்புறத்தில் சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ள 80 கிராமங்களில் கடந்த 26ஆம் தேதி பயங்கர சத்தம் மற்றும் அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளது. இதனால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் வானிலிருந்து எழுந்த சத்தமா அல்லது மின் மாற்றிகளில் மின் அழுத்தத்தால் ஏற்பட்ட சத்தமா அல்லது நில அதிர்வு காரணமா என சந்தேகமடைந்தனர். மர்ம சத்தம் குறித்து விடியா திமுக அரசின் அதிகாரிகளும் இதுவரை விளக்கம் அளிக்காத நிலையில் சத்தம் மீண்டும் கேட்குமா, இதனால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதுகுறித்து விரைந்து விசாரித்து மக்களின் அச்சத்தை நீக்க திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் 17 வயது மகனை விடுவிக்க விடியா திமுக கட்சி பெண் நிர்வாகி காவல் நிலையத்தில் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. 1000 விளக்கு பகுதி திமுக நிர்வாகிகளாக மாணிக்கம் என்பவரும் அவரது மனைவி வெற்றி செல்வி என்பவரும் இருந்து வருகின்றனர். மாணிக்கம் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இவர்களது 17 வயது மகன் அப்பகுதியில் இருசக்கர வாகனம் ஓட்டி சென்றுள்ளார். அப்போது வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவரை மடக்கி சோதனையிட்டதில் அவரிடம் லைசென்ஸ் இல்லாதது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்து அவரை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதை அறிந்த வெற்றி செல்வி 1000 விளக்கு காவல் நிலையம் சென்று அராஜகத்தில் ஈடுபட்டு பெண் காவலர்கள் எழுதிய புகார் மனுவையும் கிழித்து போட்டு தனது மகனை விடுவித்து அவரது வாகனத்தையும் காவல்துறையினரின் அனுமதியின்றி எடுத்து சென்றுள்ளார். இந்த சம்பவம் காவல்துறையினர் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.